All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு சிதறடிக்கப்படுதல், scattered. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி நாகூம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 1081 பக்கத்தில் காணப்படுகிறது. நாகூம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறார். இந்த நாகூம் 2ஆம் அதிகாரம் என்னுடைய ஆங்கில வேத புத்தகத்தின் தலைப்பை பார்க்கும்போது டவுன்ஃபால் ஆஃப் நினைவே என்று இருக்கிறது. நாகூம் என்பவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி. ஏன் இவரை சிறிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறேன்? இவர் கூறின தீர்க்க தரிசனங்கள் 3 அதிகாரங்களில் தான் வருகிறது. பெரிய தீர்க்கதரிசிகள் அதிகமான அதிகாரங்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள், எரேமியா, ஏசாயா போன்றவர்கள். இவர் கூறின தீர்க்க தரிசனம் உரைப்பது 3 அதிகாரங்களில் வருவதனால் இவரை சிறிய தீர்க்கதரிசி என்கிறேன். சிறிய தீர்க்கதரிசிகளிலே நாகூம் 7வது நபர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் எப்பொழுதும் ஒவ்வொரு ராஜாவின் காலத்திலே ஜனங்களை எச்சரிப்பதற்காக தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய நோக்கத்தை, சித்தத்தை சொல்லுவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் இப்பொழுது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த நாட்களிலே உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஜனங்களை எச்சரிக்கிறார்கள், பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறார்கள், அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார்கள், இனி என்ன நடக்கும் என்பதை முன் உரைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு உரியது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களிலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனம் அந்த நாட்களிலே நிறைவேறியது. சில தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறியது. இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, அது நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், திருமறையில் இருக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் 100% நிச்சயமாக நிறைவேறும். தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறுவாரேயானால் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாகூமுக்கு ஒரு தரிசனம் வந்தது, ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது. என்ன வெளிப்பாடு? சிதறடிக்கும் வல்லமை வருவதை பார்க்கிறார். சிதறடிக்கிற வல்லமை வருகிறதை பார்த்தார். அந்த சிதறடிக்கிற வல்லமை உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறார். உன் என்ற வார்த்தை டைரக்டா, பர்சனலா, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே சொல்லப்பட்ட தேவ வார்த்தையாகும். முன்முகத்துக்கு பர்சனலா, டைரக்டா சுட்டி காண்பித்து கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த சிதறடிக்க வல்லமை அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஏன்? கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதிக்குமே ஆனால் சிதறடிக்க வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏன் தேவாதி தேவன் இந்த வசனத்தை
நம் சபையாருக்கு சொல்லுகிறார். சபையார் இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கையோடு வாழ வேண்டும், விழிப்போடு வாழ வேண்டும். சிதறடித்தல் என்பதை டெஸ்ட்ராயர், அழிக்கிறவன், அட்டாக்கர், அவன் போராடுகிறவன், அட்டாக் பண்ணக்கூடியவன். சிதறடிப்பது, அழிப்பது, பிரிப்பது, இது எல்லாம் பிசாசனுடைய வேலை. ஆனால் ஜனங்களை ஒன்றாக ஐக்கியப்படுத்துவது, இணைப்பது, ஒன்று சேர்ப்பது என் தேவனுடைய வேலை. எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் பிசாசின் தந்திரங்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? விழிப்போடு வாழ, எச்சரிக்கையோடு வாழ பிசாசின் தந்திரங்களை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த தந்திரத்தில் ஒன்று சிதறடித்தல். எனக்கு அன்பானவர்களே, சிதறடிக்கிறவன் பின்பக்கமாக வருகிறானா? நோ 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 நோ. சிதறடிக்கிறவன் பக்க வழியிலே வருகிறானா? நோ 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 நோ. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அந்நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே இந்த பிசாசு இன்டைரக்டா மோதுவான். இப்போ பிசாசு நேருக்கு நேராக மோதுகிறான். அந்த நாட்களில் கூட சில விசுவாசிகள் ஊழியரை மறைமுகமாக பேசுவாங்க, ஏசுவார்கள். ஆனால் இப்போ வாட்ஸ்அப் மூலமா, பேஸ்புக் மூலமா டைரக்டாகவே ஏசுகிறார்கள். பிசாசு ஏன் நேருக்கு நேராக மோதுகிறான்? ஏன் பிசாசு சிதறடிக்கிறவன் முன்பதாக டைரக்டா வருகிறான், டைரக்டா டேஷ் பண்றான்? காரணம் என்ன? பிசாசு நல்ல தெரியும், தனக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை நன்கு அறிந்து கொண்டான். பிசாசு நல்ல தெரியும், இதுதான் கடைசி காலம், இனி காலம் செல்லாது. ஆகவே நேருக்கு நேராக டைரக்டா டேஷ் பண்றான். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒவ்வொருவரும் தயவு செய்து ஆக்சிடென்ட்களை பாருங்களா. இந்த ஆக்சிடென்ட்களை சைட்ல ஏற்பட்டதுன்னு வைங்களா, சேதாரம் எவ்வளவு இருக்கும்? சேதம் கொஞ்சம் தான், லேசான அடிப்படும். அதே ஆக்சிடென்ட் நேருக்கு நேராக மோதிக்கொண்டால், நடந்தால் சேதம் எவ்வளவு இருக்கும்? அதிகமாக இருக்கும். உயிர் பலியும் அதிகம். நேருக்கு நேராக ட்ரெயின் ஒன்றோடு ஒன்று மோதியது, பலி அதிகம். அதே போல பிசாசு ஆக்ரோஷமாக டைரக்டா மோதி இந்த கடைசி காலத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே சேதத்தை அதிகப்படுத்த, குழப்பத்தை அதிகப்படுத்த, பிரிவினைகளை அதிகப்படுத்த டைரக்டா வந்து டேஷ் ஆஃப் பண்றான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிதறடிக்கிறவனுடைய சுபாவத்தை, குணத்தை அங்கு பேசுகிறார். சிதறடிக்கிறவனுடைய சுபாவம் என்ன? இயேசுவாகிய என்னோடு இராதவன், இயேசுவாகிய எனக்கு விரோதியாக இருக்கிறவன், இயேசுவாகிய என்னோடு கூட இணைக்காமல், ஐக்கியப்படாமல், சேர்க்கப்படாமல் பிரிந்து இருக்கிறான். பிரியமானவர்களே, இயேசோடு கூட இல்லை, இயேசுக்கு விரோதியாக இருக்கிறான், அவன் தான் சிதறடிக்கிறவன். இன் ஷார்ட், ஆண்டவரை விட்டு, திருமறையை விட்டு, திருசபையை விட்டு
ஜெப ஜீவியத்தை விட்டு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கிறானே, ஒன்று சேராமல், இணைக்காமல், ஐக்கியப்படுத்தாமல் பிரிவினை உருவாக்கிறானே, குழப்பத்தை உருவாக்குகிறானே, அவன் தான் சிதறடிக்கிறவன். சிதறடிக்கிறவன் இன்றைக்கும் குழப்பங்களை, சந்தேகங்களை உண்டு பண்ணி பல குடும்பங்கள் நேத்துல நல்லா இருந்தது, போன வாரம் நல்லா இருந்தது அந்த குடும்பம், ஆனால் குழப்பத்தை உருவாக்கி குடும்பங்களை உடைக்கிறான். பகையை உண்டு பண்ணி நல்ல வாழ்க்கையை இந்த சிதறடிக்கக்கூடிய இந்த பிசாசு கெடுக்கிறான். அநேக நேரங்களிலே இந்த பிசாசு சந்தேகத்தை உண்டு பண்ணி உடன்பிறப்புகளை, விசுவாசிகளை ஒருவருக்கு ஒருவர் பேசாமல், ஐக்கியமாக இல்லாமல் பிரித்து விடுகிறான். இந்த சிதறடிக்கிற இந்த பிசாசு விரோதங்களை உருவாக்குகிறான். வியாபாரத்தை, தொழிலை, சபையை பிரித்து விடுகிறான், சின்ன பின்னமாக்கி விடுகிறான். போன வாரம் நல்லதா இருந்தாங்க, என்னங்க அவங்க பிரியாதவர்களுங்க, அவ்வளவு திக்கஸ்டா இருந்தாங்க. எப்படியோ சந்தேகம், எப்படியோ குழப்பம், பிரிவினை வருகிறது. சந்தேகங்களே மன கிளேசத்தை உருவாக்கி ஊழியங்களிலே ஐக்கியம் இல்லாமல், பாஸ்டருக்கு விசுவாசிக்க ஐக்கியம் இல்லாமல் அழித்து விடுகிறான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சிதறடிக்கிறவன் ஆண்டவரோடு நெருக்கமாக ஜீவிக்காதபடிக்கு பரிசுத்த குலைச்சலை உருவாக்குகிறான். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை சின்ன பின்னமாக்கி விடுகிறான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கும் பின்பு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரே இடத்துல எல்லாம் சிதறிட்டாங்க. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பொதுவான நிருபத்தை எழுதும் போது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. பாத்தீங்களா, சிதறி இருக்கிற 12 கோத்திரம். அநேக ஜனங்கள் சிதறடிக்க வல்லமைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அநேக ஜனங்கள் சிதறடிக்கிறவன் இருக்கிறான் என்பதை மறந்து அசதியாக கேர்லெஸ்ஸா வாழ்கிறார்கள். எல்லாரும் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன் என்றானே, அவனே ஓடி போனான். ஏன்? சிதறடிக்க வல்லமைக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். சிதறடிக்கிற வல்லமைக்கு இடம் கொடுத்து அசதியாக நிர்விசாரமாக வாழ்ந்தால் மறுதலிக்க மாட்டேன் என்றான். இறுதியில் என்ன நடந்தது? மறுதலித்தான். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே அந்த மந்தையை மேய்க்க கூலியாள் இருக்கிறான். அந்த கூலியாள் பணத்துக்காக தான் மந்தையை மேய்க்கிறான். கூலிக்காக தூரத்தில் ஓனாய் வருகிறது. அந்த ஓனாய் வருகிறதை கண்டு கூலிக்காரன் ஓடி போகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் கூலி ஆளாக இருக்கக்கூடாது. வெறும் பணத்துக்காக ஏதோ சபைக்கு ஒருத்து வெறும் பணத்துக்காக ஆலயத்துக்கு தொண்டு செய்வது, ஊழியம் செய்வது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆபத்து வந்து ஓடி போயிடுவாங்க. கூலியால் ஓடி போகிறான் ஓனாயை கண்டு. அதன் பின்பு அந்த ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 20:29.
நான் போன பின்பு மந்தையை ஆண்டவர் இடத்தில் இருந்து பிரிக்க சபைக்கு விரோதமாக, சபைக்கு எதிராக கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும். சிதறடிக்கிறவன் ஓநாய் மாதிரி வரான். எப்படி ஓநாய் மாதிரி வரான்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் இந்த மந்தைக்குள்ளே ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆடு மாதிரியே இருப்பாங்க, உங்களை மாதிரியே இருப்பாங்க, உங்களை மாதிரியே பைபிளை எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கோடிட்டுக் கொள்ளுங்கள். வெளியே ஓநாய்கள் அல்ல, உள்ளத்திலே ஓநாய்கள். இன்றைக்கு இதுதான் நிறைய சபைகளில் நடக்கிறது. உள்ளத்திலே ஓநாய்கள் நம்மோடு கூட கலந்து இருக்கிறது. ஓநாயா தெரியாது, ஆடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை வரும்போது ஓநாயாக மாறி ஆடுகளை அது சிதறடிக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகும். சிதறடிக்கும் வல்லமைகள் நமக்கு முன்பதாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அதிகமாக இருக்கிறது. பிசாசு வந்து உங்களை சிதறடிக்கிறான். எல்லாரும் சொல்லுவாங்க, பிசாசு வந்து என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டான், பிசாசு வந்து என் சபையை இப்படி பண்ணிட்டான், தொழிலை இப்படி பண்ணிட்டான். நான் ஒன்னு கேட்கிறேன், பிசாசு வந்து உங்களை சிதறடிக்கிறான் என்றால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லவா நீங்கள்? டெய்லி பைபிள் படிக்கிறவர்கள் அல்லவா நீங்கள்? ஆலயத்துக்கு வருபவர்கள் அல்லவா நீங்கள்? ஜெபிக்கிறவர்கள் அல்லவா நீங்கள்? பிசாசு உன் குடும்பத்தை, உன் தொழிலை வந்து சிதறடிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் நீங்க பிசாச துரத்தல? ஏன் நீங்க பிசாச எதிர்த்து நிக்கல? பிசாச வரையா சபைய சிதறடிக்க வரான். அப்ப உண்மையான விசுவாசிகள் என்ன செய்தீர்கள்? அநேக சிதறடிப்புக்கு காரணம் மனிதர்களே. சில குடும்பம் பிரிந்து போனதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் இருக்க அங்கத்தினர்களே. சில பிசினஸ் உடைந்து போனதுக்கு காரணம் அந்த பிசினஸ் நடத்துபவர்களே. சபையில் பல விசுவாசிகள் பிரிந்து போனதற்கு காரணம் சபையினுடைய விசுவாசிகளே. சிதறுதல், பிரிவினை உங்க சுயநலத்தால் நடந்ததா? யோசிங்க. அல்லது பிசாசின் தந்திரத்தால் நடந்ததா? எனக்கு அன்பானவர்கள், நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க சமாதானத்துக்கு பல முறை முயன்று 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 அதில் நீங்கள் தோல்வி அடைந்து நீங்கள் முயன்று முடியாத படிக்கு அங்கு பிரிவினை வந்தால் அது பிசாசின் தந்திரம். நீங்க என்ன பாப்பா, ரொம்ப எத்தனையோ முறை முயற்சி செய்தீங்க சமாதானத்துக்கு, ஐக்கியத்துக்கு. நீங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் கையை தாண்டி போயிடுச்சு. அப்ப அது பிசாசு தந்திரம். நான் துயரத்தோடு சொல்லட்டும், அநேக பிசாசுக்கு சிதறடிக்கிற கருவியாக மாறிவிடுகிறார்கள், பிசாசின் ஏஜென்ட்டாக மாறிவிடுகிறார்கள். எப்படி பாச சொல்றீங்க? சிதறடிக்கிற சக்தி சில மனிதர்களுக்குள், சில மனுஷிக்குள் இருக்கிறது. எதினாலும் உன் குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, சபைக்குள்ளே பிரிவினை, சிதறடிப்பு எதினால்? யோசிங்க. சங்கீதம் 68:30வது வசனம். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை, நபரை, பிசினஸ்,
குடும்பங்களை சிதறடிப்பார். ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவை பெற்றிருந்தும், சபைக்கு வந்தும், சில மனிதர்களுக்குள், சில மனுஷிக்குள் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சேவல் சண்டை போடுற சேவல் பாஸ்டர், சண்டை போடுற கோழி பார்த்துக்கிறீங்களா? கோழியில பல வகை, அதில் சண்டை போடுற கோழி. என்னதான் நீங்க சபைக்குள்ள விசுவாசியாக இருந்தாலும் சண்டை போடுற ஸ்பிரிட் உள்ள இருக்கா? அந்த மனுஷனுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கறக்க ஒண்ணு பேச சண்டை வாங்கணும், ஏதாவது ஒண்ணு கறக்க ஒண்ணு கேள்வி கேட்டு சண்டை போடணும். அவன் கேட்கறதுல நல்லதாங்க கேட்டான், அப்படிதான் இருக்கும். ஆனா அவன் கேட்கறதே பேசத்தே சண்டை போடுறதுக்காக தான். அந்த ஸ்பிரிட் நிறைய பேருக்குள்ள இருக்கு. எதினால் சண்டை போடுகிற ஒரு ஸ்பிரிட் அந்த ஆவி வருது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை அதை பற்றி எழுதுறார். யுத்தங்களும் சண்டை போடுதலும் எதினால் வருகிறது? ஒரு கேள்வி கேட்கிறார், எதனால வருது அந்த ஸ்பிரிட்? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் போர் செய்தான், சண்டை போடுதான். மனிதனுடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயங்களிலும் இச்சை இருக்கிறதா? என்னென்ன இச்சை இருக்கிறது? பைபிள் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குது, உங்களுக்குள்ள இருக்கா பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை அது விரும்புவதை செய்யணும், இல்ல போராடுது, சண்டை போடுது. கண்களின் இச்சை அது நிறைவேற்றல, போராடி கொண்டே இருக்கும். பிரிவினை, மாம்சத்தினுடைய இச்சை, இது ஒரு மனிதனுக்குள்ள அது இச்சையை தூண்டுகிறது. உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்க, தேவையில்லாமல் அந்த பதவி இந்த பதவியை பெறு இந்த மாம்சமானது இச்சிக்கிறது, அது போராடுகிறது, யுத்தம் பண்ணுகிறது. அதை நிறைவேற்றலனா பிரிவினை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், பாலியத்துக்குரிய இச்சை. விவரிக்கல நான். ஏன் பிரிவினை? ஏன் குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போறாங்க? பாலியத்துக்குரிய இச்சை. தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், லௌகீக இச்சை ஒன்று இருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், அசுத்தமான இச்சை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் 3வது வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், தங்கள் சுய இச்சை, தகாத விதமாக பதவியை அனுபவிக்க இந்த இச்சை போராடுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒரு மனிதன் இச்சையை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த இச்சை போராடி கொண்டே இருக்கும். லாஸ்ட்ல குழப்பம், சண்டை, சச்சரவு, பிரிவினை. 2 பேதுரு 1 அதிகாரம் 4வது வசனம், இச்சையினால் உலகத்துக்கு கேடு உண்டாகிறது. கவனித்தீர்களா? எல்லாத்தையும் நீங்க பிசாசு மேல போடாதீங்க. இந்த இச்சை முதல்ல எங்கு வெளிப்பட்டது? ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாம் ஏவாள் மூலமாக வெளிப்பட்டது. அது என்ன கேடு உண்டாக்கிச்சு தெரியுமா? டிலைட் என்னும் மிகுந்த சந்தோஷம், டிலைட்ஃபுல். அந்த தோட்டத்தை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு அது துரத்தி விட்டதுங்க. பார்த்தீங்களா? நல்லதா இருந்தாங்க, அந்த இச்சை தான் அவனை துரத்திச்சு. அப்போ இச்சையை ஜெயிக்க முடியாதா பாஸ்டர்? இச்சையை ஜெயிக்க முடியுமா? முடியும். எப்படி? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம்,
கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். சிலுவையில் அறைஞ்சிடணும். இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, இயேசுதான் எனக்குள் ஜீவிக்கிறார். ஆசை இச்சைகள்ல சிலுவையில் அறைஞ்சிட்டேன். உங்களுக்குள்ளே நான் ஒன்னு கேட்கிறேன், உங்களுக்குள்ளே சண்டை போடுகிற ஸ்பிரிட் இருக்கா அல்லது சமாதானம் பண்ணுகிற ஸ்பிரிட் இருக்கா? சற்று யோசித்து பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ். உங்களுக்குள்ளே சண்டை போடுகிற ஸ்பிரிட் இருந்தால் உங்க மூலமாக பிரிவினை, குழப்பம், சிதறடிப்பது உண்டாகும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன் சிதறடிப்பு உண்டாகிறது? பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 51வது வசனம் வாசித்து பாருங்கள். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடிக்கப்படுகிறார்கள். Proud in the imagination of their heart. எந்த மனிதனுக்குள்ளே proud, ஈகோ இருக்கிறதோ அவர்களினால் சிதறடிப்பு வரும், பிரிவினை வரும், குழப்பம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நேபுகாத்நேச்சரை பாருங்க. அவருக்குள்ள பெருமை வந்துட்டது, ப்ரௌட் வந்தது. என்ன நடந்தது? அந்த பெருமை நேபுகாத்நேச்சரை அரண்மனையிலிருந்து வெளியே துரத்தி விட்டது. உங்களுக்குள்ள ப்ரௌட் இருக்கா? ஈகோ இருக்கா? இன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆதியாகமம் 4 அதிகாரம் 49 அதிகாரம் 7வது வசனம். Genesis chapter 49 verse 7. அவர்களை இஸ்ரவேலிலே சிதறடிப்பேன். எதனால் சிதறடிப்பு? உங்களுக்குள் இருக்கும் கோபத்தினால், மூர்க்கத்தினால் சிதறடிப்பு நடக்கிறது. சற்று உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. பல சிதறடிப்புக்கு காரணம் யார்? பல பிரிவினைகளுக்கு காரணம் யார்? உங்க பெருமையா? உங்க கோபமா? அல்லது உங்க மூர்க்கமா? உங்களுக்குள் இருக்கிற சண்டை போடுகிற அந்த ஸ்பிரிட்டா? பாருங்க, பிசாசு இப்படிப்பட்ட ஆவியை உங்களுக்குள் வைத்து உங்களை அவனுடைய ஏஜென்ட்டாக, அவனுடைய டிஜேவாக மாற்றி விடுகிறான். பிசாசனுடைய தந்திரம் எப்படி தெரியுமா? முதல்ல அவன் உங்களை டச் பண்ணுவான், அப்புறமா கொஞ்சம் பேசுவான். நீங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டா உங்களுக்குள்ளே நுழைந்து விடுவான். அவன் உள்ள நுழைஞ்சிட்ட உடனே நீங்க விசுவாசி என்கிற லிஸ்ட்ல இருந்து போயிட்டு பிசாசு லிஸ்ட்ல சேர்ந்துடுவீங்க. யூதாஸை பாருங்க. யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், ராபோஜனமே எடுத்தான். இப்ப பிசாசு அவனுக்குள்ள புகுந்துட்டான். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்க 12 பேரில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். வேதனையா இருக்கு அது படிக்கும் போது. பெரிய ஒரு ஊழியக்காரன், இயேசுவோடு நடந்தவன், அற்புதங்களை பார்த்தவன், புசித்தவன், அவன் பிசாசாக இருக்கிறான். ஒரு ஊழியக்கார பிசாசா மாறிட்டான். பாத்தீங்களா? சிதறடிக்கிறவன் வரும்போது நீங்கள் ஆண்டவரோடு இருந்து அவரை எழுப்பணும். சங்கீதம் 68:1, தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்களும் பகைவர்களும் சிதறுண்டு போவார்கள். 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவனே நீங்க எனக்காக இந்த கடைசி காலத்தில் எழுந்தருளும். ஏசாயா 33:3 லாஸ்ட் பார், நீங்க எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கிறவன் பக்கவாட்டில் வரல, முன்பாக வருகிறான். நாம் செய்யக்கூடிய காரியம், தேவனே நீர் எழுந்தருளும். 2 கரங்களை வைத்து, தேவனே எனக்காக எழுந்தருளும். சிதறடிக்கிறவன் வருகிறான், அவனை தோற்கடிக்க, அவனை ஜெயிக்க எனக்கு பலத்தை தாரும்.